சிவபதி சொல்றாரு தென்னரசு கிட்ட, அந்த மெய்யநாதனுக்கு ஆதரவா யாருமே இந்த கேஸ்ல ஆஜராக கூடாது, அவனுக்கு பெயிலே கிடைக்க கூடாது. நான் வெளியெடுக்கிறேன்னு சொன்னேன். அப்ப வெளிவராத மெய்யநாதன் எலெக்ஷன் முடியும், அவன் உள்ளவே இருக்கட்டும். சாமி சொன்னதுக்காவது இத பண்ணிதான் ஆகணும். யாரு இந்த கேஸ எடுத்தாலும் சிக்கல் சிவபதியோட பகைய சம்பாரிச்சுதான் ஆகணும். என்ன எதிர்க்க இந்த ஜில்லால எவன்டா இருக்கான்? இப்படி ஒரு ஆளு பிறக்கவே இல்லை. இப்பவே லெட்டர் அனுப்ப சொல்லு. வேலைன்னே கேட்டாலும் ஒரு ஆளு கிடைக்க மாட்டான். இப்பவே சொல்றேன்ப்பா, நம்மள மீறி போனா வேலனுக்கும் சக்திக்கும் என்ன ஆகும்னு தெரியணும். ஏற்பாடு பண்றேன்ப்பா. சக்தி, உன் அப்பா நிலைமைய பாத்தியாடி? அவரு கொலை பண்ணிருக்க மாட்டாரு. இந்த போலீஸ் கிட்ட சொல்லி அவரை விட சொல்லணும் சக்தி. யாரு சொன்னதையும் கேட்காம மாமா பிடிவாதமா இருக்காரு. நடந்தது என்னன்னு தெரிஞ்சாதான் ஏதாவது முடிவு எடுக்க முடியும். நிச்சயம் மாமா கொலை பண்ணல, அதை நிரூபிக்கணும். சக்தி, வா வேலன், எங்க அப்பாவை பத்தி நிரூபிக்கிறதுக்கு நான் இருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க அதை பத்தி எதுவும் கவலைப்பட வேணாம். சேரா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை அவருக்கும் இருக்குடா. மாமாவுக்கு உரிமை இருக்கு, இல்லன்னு சொல்லல. அண்ணன் அவருக்கும் உரிமை இருக்குல்ல. மகனா அவர் பாத்துக்கிறேன்னு சொல்றப்ப எதுக்குமா பேசுற? சேரனுக்கும் உனக்கும் என்ன ஆச்சுமா? இந்த சமயத்துல இப்படி பேசுறீங்க? கஷ்டம்னு ஒருத்தர் கை கொடுக்க நினைச்சா நம்ம சந்தோஷம் தானேமா படணும். ஐயனா, சேரனுக்கு ஒரு கடமை இருக்கு. வேலனுக்கும் அப்பா விஷயத்துல காப்பாத்துற கடமை இருக்கு. நான் கேட்டதுனாலதான் வேலை இங்க வந்திருக்காரு. தேவையில்லாம நம்ம இதுக்கு பிரச்சனை பண்ணணும். நிதானமா பேசுவோம். அப்பா கொலை பண்ணலன்னு எல்லாரும் நம்புறோம். போலீஸ் கூட அப்பாவை சந்தேகப்படல. அப்படி இருக்கிறப்போ அப்பா ஏன் சரண்டர் ஆனாரு? பிரகாஷ் பாடி கிடைச்சிருச்சா? போலீஸ் ஐடென்டிபிகேஷன் பண்ணிட்டாங்களா? அப்பா எதுக்கு திடீர்னு பிரகாஷ பாக்குறதுக்கு அந்த நேரத்துல போனாரு? சேரா, இருந்தாலும் வேலை நம்ம கூட இருக்கான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் வேலைனால சரி செய்ய முடியும். வேலைனால அப்பாவை வெளியே எடுக்க முடியும். என்ன நடந்துச்சுன்னு அப்பாவை பார்த்து பேசலாம். வா சேரா, போலாம். மச்சான், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. இதே மாதிரி 1000 பஞ்சாயத்து எங்க கிட்டயே நடக்கும். ஒரு வழி கிடைக்கும். வாங்க மச்சான், கொஞ்சம் நில்லுங்க. முதல்ல என் கைய விடுங்க. பெரிய இடம் தான். சிக்கல் சிவபதியோட பையன் தான் நீங்க. உங்க வீட்டோட இருந்தா நல்லது. என் வீட்டுக்குன்னு சில அணுகுமுறை எல்லாம் இருக்கு. இப்படி என்ன செய்ய முடியுமோ அதை நான் நிச்சயமா செய்வேன். அப்பாவை காப்பாத்த நீங்க யாரும் சொல்லி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அப்பா ஸ்டேஷன்ல உங்க யார் உதவியும் வேணான்னு சொல்லிட்டாரு. உதவி தேவையில்லை. சக்தி கூப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஐ எம் சாரி. ப்ளீஸ் வேலா, வெளியே போங்க. என்ன பேசுறீங்க? என் அண்ணன் வேணான்னா எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த உரிமையும் இல்லையா? நாங்க இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க இல்லையா? இல்ல, நீங்க எல்லாரும் தான் ஒரு குடும்பமா? அதான் சொல்ல வரீங்களா? என் அண்ணனை அவமதிச்சா அவங்க உதவி வேணான்னு சொன்னா நானும் எங்க அண்ணனும் எந்த விஷயத்திலயும் தலையிட மாட்டோம். அவசரப்படாத. நான் அவசரப்படல. பையனை கேளுங்க. சரியாதான் பேசுறேன் அத்தை. என் அண்ணனை தலையிட வேணான்னு சொன்னா அத்தாச்சி சுயநலத்தோட கண்டுக்காம இருக்கலாம். அண்ணனுக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அவசரப்படாத. அவங்க கஷ்டத்துல இருக்கிறப்ப நீ தான் துணையா இருக்கணும். இந்த வீட்டு மருமக. மாமனாருங்கிற அன்புல அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டேன். நான் உனக்கு சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல என்னைக்கும் உன் கூட இருப்பேன். உன் கூட தான் இருக்கணும்னு இல்ல. விஷயத்த வேற மாதிரி நான் விசாரிச்சுக்கிறேன். பிரகாஷ பத்தி நீங்க சொல்லிதான் தெரியணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பிரகாஷ் என் பக்கம் ஆளுதான். உனக்கும் மாமாவுக்கும் இடையில என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கும் கவலைப்படாத. சக்தி, நீ போய் அப்பாவை பாரு. நீ தைரியம் கொடுத்து பேசு. சேரன் சொன்ன மாதிரியே நான் ஒதுங்கியே நிக்கிறேன். நீயே இருந்து உங்க அப்பாவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ ஒரு மருமகனா நான் என்னோட கடமையை செய்வேன். உன் குடும்பத்துக்கு நீ பக்க பலமா இருக்கணும். பிரச்சனையா மாறக்கூடாது. அண்ணனுக்கு நீ இருக்க போதும். அச்சானோட நீ எப்பயும் போல இருக்க. மாமா நிச்சயமா வெளியே வந்துருவாரு. நீங்க தைரியமா இருங்க. நீ மகனா இருக்கலாம், மருமகனும் ஒரு மகன் தான். என் மாமாவை வெளியே கொண்டுட்டு வர்றது கடமைகளும் இருக்கு. வர்றேன். சக்தி, இத வச்சுக்கோ. போன் பண்ற. பிடிக்காத எங்க அண்ணனுக்கு இருக்க பெருந்தன்மை கூட படிச்ச உங்க குடும்பத்துக்கு இல்லையே. நீ செஞ்சது ரொம்ப தப்பு. எதையும் யோசிக்காம நீ செய்ய மாட்டேன்னு நான் நம்புறேன். ஏதாவது செய்யு. நேரா செல்வி, உங்க 2 பேர்கிட்டையும் பேசணும். வாங்க வெளியே. செல்வி, உண்மைய சொல்லு. அப்பா மாத்திரம் தனியா போகல. அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சொல்லு சேரா. மாத்திரம் உண்மைய சொல்லல. வேலனோட போய்
ஸ்டேஷன்ல அப்பாவை பார்த்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்க போறேன். யாருமே தடுக்க முடியாது. நான் இப்பவே போறேன். அக்கா மாமாவோட போனா அப்பாவுக்கு தான் கஷ்டமாயிரும். சொல்லிருந்தேன். என்ன தப்பா நினைக்காத. என்ன காப்பாத்ததான் அப்பா சரண்டர் ஆயிருக்காரு. நடந்ததெல்லாம் சேரன் சொல்றாரு. நான் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலதான் வேலன் முன்னாடியும் மீனாள் முன்னாடியும் என்னால சொல்ல முடியல. முழுசா சொல்லுன்னு நான் பாத்துக்கிறேன். பழிய ஏத்துக்கிட்டாரு சக்தி. பிரகாஷ நீயும் அப்பாவும் கொலை பண்ணலையே. விசாரணை நடந்துச்சுன்னா நமக்கு தானே நல்லது சேரா. பயமா இருக்கா? அப்பா வீண் பழியோட ஜெயில இருக்கணுமா? சொல்லு. அப்பாவ அப்படியே என்னால விட முடியாது. உனக்கும் தான்னு தெரியும். செல்வி, உனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. என்னக்கா இருக்கு செல்வி. அப்பாவை வெளியே எடுக்க கேஸ் நடத்த ஆரம்பிச்சா அவன் அப்ரோச் பண்ணது வெளியே வரும். அது உனக்கு பிரச்சனை இல்லையே. கேஸ் நடத்தலாட்டி அப்பா வெளியே வர முடியாது. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு மனசார நினைக்கிறதான் நம்ம அப்பா. அப்பாவுக்கு ஒண்ணுன்னா எதை பறி கொடுத்தாவது நம்ம மீட்டே ஆகணும். நம்ம குடும்பத்தோட பலம் நம்ம அப்பா. அவரை மீட்கிறதுக்காண்டி நம்ம ஒன்னா நிக்கணும். நம்மளுக்கு என்ன நடந்தாலும் நம்ம பயப்பட வேணாம். நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. ஆத்தியார் மெய்யநாதன் குடும்பம் தப்பே செஞ்சிருக்காருன்னு நம்ம தான் நிரூபிக்கணும். சம்மதமா? சம்மதம்க்கா. பேரு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. அப்பா இல்லாட்டி நான்லாம் எங்கக்கா? கேஸ் நடத்துக்கா. உனக்கு இந்த தைரியம் இருந்துச்சுன்னா எனக்கும் இருக்கும்ல. அப்பாவை எப்படியாவது காப்பாத்திரலாம். சரி சக்தி, இப்பவே லாயரை பாக்குறோம். அப்பாவை வெளியே எடுக்கிறோம். என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். இவங்கதான் மாப்பிள்ள. புடிடா மாப்பிள்ள. எங்கடா ஓடுறீங்க? அண்ணே நான் எங்கேயும் போலன்னு. அடிக்காதீங்கன்னு. இவங்கள என்ன பண்ணலாம்? விட்டுருவோம். நான் சரியான மூட்ல இருக்கேனே மாமா. இவங்கள அடிக்கணும் போல இருக்க. நீ கூப்பிடுறப்போ நான் நிக்காம ஓடுனது தப்பு தானே. அதுக்கு நான் தோப்பு கரணமே போடுறேன்னு. மாமா தோப்பு கரணம் போடுறேன்னு சொல்றான். டம்மி மாமா. அவன் நம்மள காமெடி ரவுடியா ஆக்க பாக்குறாங்க. சீரியஸா காதுல ஒண்ணு விடுமாப்ல. இன்னும் சங்கீதம். சரி கல்யாணம் ஆயிட்டு அடிதடி கூட இல்லையே. ரொம்ப நாள் கழிச்சு இவங்கள பொழக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேணான்னு என்ன விட்டுருங்க. கோவப்படாதீங்கன்னு. நாங்க அப்பாவின்னு உங்ககிட்ட அடி வாங்க பயந்துதான் நாங்க ஓடுறோம்னு. பிரகாஷ பத்தி எதுவும் தெரியாதுன்னு. பெருமாள் பிரகாஷ பத்தி உனக்கு தெரியாது மாப்பிள்ள. இவங்க சொல்றதுல ஒரு நேர்மே இல்லையே. இல்ல உனக்கு நம்பிக்கை இருக்கா? இப்பே இல்ல மாமா. ஒரே டீ கிளாஸ்ல குடிப்பீங்க. அவ்வளவு பெரிய தோஸ்தாச்சு நீங்க. சக்தி அப்பா கூட அவன் என்ன பேசுறான் தேவையில்லாம. வழியில பார்த்தப்ப கூட பம்மிக்கிட்டு இருந்தீங்களடா. எப்படா இதெல்லாம் நடந்துச்சு? மாமனாரு எப்படி அவனை பார்க்க போனாரு? அதுக்கு எதுவும் வரல. அவ்வளவு ரகசியமா என்னடா பண்ணீங்க? சத்தியமா தெரியாதுன்னு. உண்மையை சொல்லுங்கடா. சிட்டிய விட்டு எதுக்குடா பார்க்க வந்தான் அவ்வளவுல? என்ன பண்ணாலும் உங்க 2 பேத்துக்கும் நல்லா தெரியும். சொல்லுங்கடா. சொல்லல மாப்பிள்ள உரிச்சு எடுத்துருவான். சொல்லுங்கடா. அங்கேயே செத்துறாதீங்கடா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. 2 பேத்துல யாரையாவது ஒரு ஆளை போட்டு தள்ளிடுவோம் மாமா. ஆமா இவன் தான் வேணான்னு. இல்ல மாமா இவன் தான். அண்ணே வேணானே. அண்ணேன்னு ஒண்ணு இந்த ஸ்பிரிங் மண்டேன கொஞ்சம் கூட பிடிக்கல மாமா. ஒன்னு அறுத்துட்டுமா? எங்களை ஒன்னும் செஞ்சிடாதண்ணே. அண்ணே ஒரு விஷயம் தானே தெரியும். மாதிரி எங்களுக்கு அல்பாயுஸ்ல போகணும்னு ஆசை இல்லைன்னு கொஞ்சதான் சொல்றோம்ண்ணே. எல்லாருமா நாளை பார்க்கலாம். இன்று அர்ஜென்டினாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.